இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 62, குறள் எண் 612, ஆழ்வினை உடைமை. வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. தொழில் செய்தல் என்னும் குறைபாட்டினை செய்யாது விட்டவரை உலகம் விட்டுவிட்டது. அதனால் செய்யப்படும் தொழிலை செயலற்று இருப்பதை நீக்குதல் வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது ஒரு தொழிலை செய்து விட்டு இடையிலே நிறுத்திவிட்டால் அது நல்லதல்ல, உலகம் வெறுக்கும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இதற்கு சான்றாக நான் ஆங்கிலேயனைத்தான் சொல்லப் போகிறேன். அதாவது ஆங்கிலேயர்கள் தான் நம்மளை அடிமைப்படுத்தினார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு சிலர் அதற்கு விதிவிலக்காக இருப்பார்கள். அதனால் நம்முடைய பென்குயிக் என்பவர் ஆங்கில பொறியாளர். அவர்தான் முல்லைப்பெரியாறு அணையை கட்டியவர். அவர் முல்லைப்பெரியார் அணையை கட்டிக்கொண்டே இருந்தபோது இடையிலே முடியாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டது. எப்போவுமே எதுக்குமே முடியாமல் அந்த எஸ்டிமேட்டை வச்சு ஃபுல்லாக கட்ட முடியாது. அது சில நேரங்களில் பணிபுரிபவர்களுடைய தன்மையை பொறுத்தும் இருக்கிறது. அதனால் என்ன செஞ்சார்னா, அவர் கட்டிகிட்டே வர்றாரு, முடியலை. அதனால் அந்த டியூ டு ப்ரைஸ் எஸ்கலேஷன் ரிவைஸ்டு எஸ்டிமேட் டு பி ப்ரிப்பேர்டு. பேஸ்ட் ஆன் த ரிவைஸ்டு எஸ்டிமேட் அவங்க என்ன செய்கிறாரு, உடனே போய் அங்கே கேட்குறாரு. அந்த மதிப்பீடு சொல்கிறோம்ல, ரிவைஸ்டு எஸ்டிமேட் போட்டு அந்த மதிப்பீட்டின் தொகை குறைந்து கூடிவிட்டதால் தயவுசெய்து எங்களுக்குன்னு அந்த ஆங்கில பொறியாளரான ஆங்கிலேயர்கள்ட்ட போய் கேட்குறாரு, அந்த கவர்னர் ஜெனரல்கிட்ட. அவர் என்ன, அதெல்லாம் முடியாதுங்க, ஒரு தடவை கொடுத்ததாங்க, உங்களால் அதான் உங்களுடைய திறமை இல்லைன்னு தெரியுது, சரியாக நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. அவர் பார்த்தாரு, வேலை செய்யணும்னா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த கவர்னர் ஜெனரல். ஆங்கிலேயர் காலத்தில் நடந்தது. நம்ம சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடி முல்லைப்பெரியாரிடம் கட்டப்பட்டது. உடனே ஆங்கிலேய பொறியாளர் என்ன செய்தார் என்றால், இந்த பகுதியில் இந்த அணை முக்கியம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் எடுத்தவங்கலாம் அவங்க தானே, எக்ஸிக்யூஷனும் அவங்க தான், இன்வெஸ்டிகேஷனும் அவங்க தான். இன்வெஸ்டிகேஷன்னா முதல்ல போய் இதை எடுத்து தியோடலைட்டை வச்சு கம்ப்ளீட்டாக இது முடியும். அதாவது எப்படி இந்த இடத்துல கட்ட முடியும் வரும்னு முதல் மெஷர்மெண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி கட்ட முடியாமல் போகும் அப்படி என்ற எண்ணத்தில் நல்லதல்ல நமக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உலகமே உன்னை பழிக்கும் சொல்கிறாரு. அதனால் என்ன செய்கிறாரு, இவர் உடனே என்ன தன்னுடைய நாட்டிற்கு செல்கிறார். இங்கிலாந்து நாட்டிற்கு, தன்னுடைய நாட்டிற்கு, தான் வசிக்கும் ஊருக்கு செல்கிறார். அங்கு போய் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய சொத்தை விற்று பணத்தை கொண்டு வருகிறார். தேவைப்படும் பணத்தை கொண்டு வந்து முல்லைப்பெரியார் அணையை அற்புதமாக கட்டி முடித்தார் என்ற பெருமை திரு ஆங்கிலேய பொறியாளர் பென்குயிக் அவர்களையே சாரும். எந்த அளவுக்கு ஆங்கிலேயனாக இருந்து கூட நம் தமிழ்நாட்டிற்கு, அது குறிப்பாக தேனி மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய முல்லைப்பெரியார் டேம் அணையை கட்ட வேண்டும் என்று எண்ணி கட்டி முடித்து விட்டார். எப்போ கட்டினதுன்னு பாருங்கள், சுதந்திரம் வாங்குவதற்கு 1947 முன்னே கட்டப்பட்டது. அவர் யார் கட்டினார், பென்குயிக் என்ற ஆங்கில பொறியாளர். அதை தன்னுடைய சொந்த பணத்திலே கட்டிட்டார். அதைத்தான் நீங்கள் புரியணும். சொந்த பணத்திலே கட்டியதால் இன்றைக்கி எங்கே யார் பயன்படுகிறார் என்றால், தேனி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இப்படி எல்லா ஒரு சில மாவட்டங்கள் பயன்பெறுகின்றன. இதற்கு காரணமே பென்குயிக் என்ற ஆங்கிலேய பொறியாளர் தான். அவரை இன்றைக்கும்
நம்மளுடைய தேனியிலே அவருக்கு சிலை வைத்து அவருக்கு பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள். அதில் அறுத்த அந்த நெல் வரும்ல, அந்த புது நெல்லில் வந்து பொங்கல் வைத்து அவருக்கு சிலை வைத்து அவரை வணங்குகிறார்கள். அவர் இல்லை என்றால் வாழவே முடியாது. ஏன்னா மழையை நோக்கியே இருக்க முடியாதுல்ல. ராமநாதபுரம் மாவட்டம் மழையை நோக்கி தான் இருக்குது. அதற்காக அப்படி செய்கிறார். எவ்வளோ அற்புதமான அவர் மனிதன் பாருங்கள். அதாவது இப்படி ஒரு மனிதன் கிடைப்பதே முதல் நமக்கு ஒரு பெரிய இதுதான். அந்த மனிதன் வந்து பொதுவாக திருக்குறளை எடுத்துக்கொண்டால் நம்முடைய நாட்டு வளம் அறிஞர்களைத்தான் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் இதற்கு மட்டும் நான் விதிவிலக்காக அவரை ஆங்கிலேய பொறியாளர் பென்குயிக் அவர்களை ஏன்னா வணங்குறாங்க தெய்வம். அதாவது பெண்ணுக்கு பொங்கல் வச்சு அந்த சிலையில் மாலை போட்டு வழிபட்டு தான் மறுபடியும் சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க மக்கள். காரணம், என்றைக்குமே தமிழக மக்கள் பண்பாடு நிறைந்தவர்கள், கலாச்சாரம் நிறைந்தவர்கள், நன்றி மறவாதவர்கள். அவர்களை அவர்கள் பாருங்கள், ஆங்கிலேயம் தான் நம்மளை அடிமைப்படுத்தினா, அப்படி கூட அதில் ஒரு நல்லவர் இருக்கார், அதனால் அவருக்கு நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்கிறார். தமிழனுக்கு இணையாக ஒன்றுமே ஒருவனும் கிடையாதுங்க. எந்த மாநிலத்தை போட்டாலும் தமிழனுக்கு இணையான ஒரு மனிதன் கிடையாது. அதற்காக அந்த மாதிரி வணங்குறாங்க. இதைத்தான் சொல்ல வர்றாரு தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது பெண்ணுக்கு பாராட்டி ஆக வேண்டும். பெரியார் அணை கட்டினது அவர் தான். இதனைத்தான் தெய்வப்புலவர் என்ன சொல்கிறாரு? வினைக்கண் வினைகடல், வினைக்கண் தொழில்கண், வினை தொழில் கெடுதல், ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின். அதாவது தொழிலில் விட்டுட்டு போனவனை தீர்ந்தன்று உலகு வெறுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலே இவர் என்ன செய்கிறாரு? கட்டி முடிக்கிறாரு பெண்ணுக்கு. அப்போ இப்போ திருவள்ளுவர் குரலுக்கு ஏற்ற குரலாக ஏற்ற மனிதனாக ஆகிவிட்டார் அல்லவா பெண்ணுக்கு. அதனைத்தான் இங்கே சொல்லி வருகிறார். அதற்கடுத்து ஒரு குரல் ஆழ்வினை உடைமையிலேயே குரல் எண் அதிகாரம் 62 குரல் எண் 614. அதே ஆழ்வினை உடைமை முயற்சி உடைமை. ஆழ்வினை உடைமை என்பது முயற்சி உடைமை. தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. அதாவது எல்லாருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்ற மேம்பாடு முயற்சி என்ற சொல்லப்பட்ட உயர்ந்த குணத்தினிடத்தில் நடைபெற்றிருப்பதாகும் என்கிறார். எல்லாருக்கும் உபகாரம் செய்த வேண்டும் என்று என்கிற உயர்ந்த நோக்கமே யாரிடம் முயற்சியுடையவனிடத்தில் தான் இருக்கிறது, நடைபெற்றிருப்பதாகவும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதைத்தான் இந்த குறள் சொல்கிறது. இதற்கு உதாரணம் என்னென்னா, ஒரு கிராமத்திலே 2 ஆண்டுகளாக நம்முடைய தமிழகத்திலே ஒரு கிராமத்திலே 2 ஆண்டுகளாக மழை பொய்த்து விட்டது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உதாரணம்தான். 2 ஆண்டுகளாக மழை பெய்து விட்டது. 2 ஆண்டுகளாக மழை பெய்து விட்டால் என்ன செய்வாங்க? கஷ்டப்படத்தான் செய்வாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? சில விவசாயிகள், பெரிய விவசாயிகள், செல்வந்தர்கள், அவர்கள் ஏற்கனவே அந்த மூடையை கூட வச்சுக்கிட்டு அது பணம் இருக்குது, அதனால் அதை வச்சு சமாளித்துருவார்கள். ஆனால் ஒரு சில ஏழ்மையான விவசாயிகள், அதாவது கூலி ஆட்கள், அவர் 2 வருஷம் 2 வருஷம் மழை பெய்யவில்லைன்னா வேலைக்கும் போக முடியாது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, போய் ஒரு செல்வந்தரை போய் பார்க்குறாங்க. அவர் எப்படிப்பட்ட செல்வந்தர்னு பாருங்கள். ஊருணி, அதுவும் தெய்வப்புலவர் சொன்ன இதுதான், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. அத்தகைய அதாவது அறிவு உடைய செல்வந்தரை போய் பார்க்குறாங்க. தெய்வப்புலவர் சொன்ன அதே குறளைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். அவர் அந்த செல்வந்தரை போய் பார்க்குறாங்க. அந்த செல்வந்தரிடம் போய், நம்ம மாதிரி 2 வருஷம் மழை பெய்யுன்னு உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? சாப்பாட்டுக்கு இல்லை. உடனே என்ன செய்கிறாங்க? உங்களுக்கு எவ்வளோ வேணும், உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை, தான் வைத்திருந்த மீதமுள்ள பொருட்களை பகிர்ந்து அளிக்கிறார். அவர் பகிர்ந்து அளித்தவுடன் ஈகை மனப்பான்மை,
அவர் ஈகை மனப்பான்மை கொண்டவர். அவர்தான் சொன்னார், ஊருணி நீர் நீரந்தற்றை உலகமாம் பேரறிவாளந்து அறிவுடையவன் தான் அதை செய்ய முடியும். இந்த மருதி குணம், ஈகை குணம் அறிவுடையவனிடத்தில் தான் இருக்கும் என்று தெய்வப்புலவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அதாவது ஊருணி நீர் நிறைந்தற்றை உலகமாம் பேரறிவாளன் திரு, அந்த உயர்ந்த குணம் அவரிடம். அவர்கள் தங்களது வறுமை சொல்லி கேட்டவுடன் அவர் என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து விடுகிறார், ஈகையாக கொடுத்து விடுகிறார். திரும்ப கொடுன்னு சொல்லலை, ஈகையாக கொடுத்து விடுகிறார், ஈகை செய்து விடுகிறார். வறியவர்களுக்கு என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. இப்படித்தாங்க மனிதன் வாழ வேண்டும். அதாவது எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிறது இலக்கியம். குறிப்பாக சங்க இலக்கியத்திலே திருக்குறள் தான் அதற்கு முன்னுரிமை. இப்படித்தான் வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்தால் பின்னாடி அவன் பெயர் நிலைத்து நிற்கும். இந்த ஈகை கொடுத்தான் முத்திர எல்லாருக்கும் புகழ். ஊருணி நீர் நீர்த்தி உலகமாம் பேரறிவாளன் திரு, அறிவாளன் இருக்கான்ல, செல்வத்தையும் இருக்கான், அதே சமயத்தில் அறிவுள்ளவனாகவும் இருக்கிறான். அவனை பற்றி உலகம் புகழும். அதாவது எப்படி அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய குறள் அனைத்துமே அற்புதம்தான். ஒன்று கூட சோடை இல்லைங்க. அவர் எதையும் சும்மா எழுதவே இல்லை, எதையும் ஒவ்வொன்றையும் ஒரு கருத்து இருக்குது. அப்படிப்பட்ட தெய்வப்புலவரினுடைய குறளை மாணவ செல்வங்கள் தினமும் ஒரு குறள் படியுங்கள். நீங்களே வருங்காலத்தில் ஒரு மிகையான செல்வம் வைத்திருந்து உங்களிடம் ஒரு ஏழையில் வந்து பணம் கேட்டால் கொடுத்து உதவுங்கள். அதுதான் உங்களுடைய பண்பாடாக, தமிழக பண்பாடாக இருக்கும். தெய்வப்புலவரின் குறளை தினமும் ஒரு குறள் படிங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேறும், நீங்கள் செழித்து ஓங்குவீர்கள். வாழ்த்துக்கள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் பார்ப்போம்.